Hi, my name is Saravanan. இப்போ நான் இருக்கிற இடம் மாண்டானால இருக்கிற போட் இன்ஸ்பெக்ஷன் ஏரியாவில் இருக்கேன். இங்கே அமெரிக்காவை பொறுத்தவரையும் சம்மரில் வந்து நிறைய பேர் போட்டை எடுத்துட்டு போட்டை வந்து கார் பின்னாடி கட்டிட்டு நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போயிட்டு ஒரு நல்ல ஒரு லேக் இருந்ததுன்னா அந்த லேக்ல வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நீங்க ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நீங்க மாறுறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிளான்ட்டோ ஒரு ஸ்பீசிஸோ ஏதாவது ஒன்று போட்ல ஒட்டி இருந்ததுன்னா அது வந்து இன்னொரு இடத்துக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய லேக்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ண முடியாத லேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல வந்து நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து மேல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த லேக்ல வந்து ஒரு போட் விட முடியாது, அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து நீந்த முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதை வந்து பண்றாங்க. No, but their kayaks were last launched or used in water that has mussels in it, and they probably do not have anything on their watercraft, but we're required to decontaminate it, we call it. So we're going to hit it with 120-degree water. Oh. And so they take it to the station. Yep, that will like kill anything that might be on the watercraft. And since we don't actually see any real animals on it, it's just fine to rinse them off. Oh, okay. Oh. இப்போ பாருங்க, அவர் வந்து ஃபுல் ஹாட் வாட்டர் ஆக்சுவலா 130 டிகிரி செல்சியஸ்ல வச்சு அதை வந்து வாஷ் பண்ணுவாங்க. அதை வாஷ் பண்ணாங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை ஒரு பிளான்ட்டோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே செத்துரும். அதுக்காக வந்து அதை வந்து வாஷ் பண்ணுவாங்க. இப்போ நாம பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன போட்டு. ஆக்சுவலா இது வந்து ஒரு பர்சன் வந்து சும்மா ரோ பண்ணிட்டு அவங்களே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த துடுப்பு போட்டு போற மாதிரி இருக்கிற போட்டு. ஆனா வந்து ஒரு பெரிய லக்ஸரி யாட் மாதிரி இருக்கிறது கூட இங்க வந்து எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போகணும். இப்போ இதுல பாக்குறீங்க இல்லையா, அதை பாருங்க இவ்வளவு சின்னது கூட இருக்கும். ஆக்சுவலா அதை பாருங்க இவ்வளவு சின்னதா கூட காமிக்கிறாங்க பாத்தீங்களா. இது போட்டோல இருக்கு பாருங்க. இது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து வளர்ந்துரும். இது வேகமா வளரும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ட்ரில்லியன் கணக்குல வந்து என்ன சொல்றது அது வந்து ஒரு ஃபேமிலியே உருவாக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து இப்போ ஒரு லேக்ல இது வந்துச்சுன்னா அந்த லேக்ல வேற எந்த ஒரு ஃபிஷ்ஷும் வாழ முடியாது. ஏன்னா அதோட ஃபுட் எல்லாமே இதுவே சாப்பிட்டுரும். அதனால என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் மாறுறப்போ ரொம்ப 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 கேர்ஃபுல்லா அதை வந்து டீல் பண்றாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் ஆக்சுவலா அந்த இது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அவங்க துடைக்கிறாங்க. ஆக்சுவலா அது ஹெல்ப் பண்றாங்க. இது அவங்க பண்ணணும்னே அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல தான் அதிகாரிகள்லாம் வந்தாங்கன்னா ஒரு செக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே
தம்பி நான் எல்லாம் பண்ணிட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க வந்து இந்த போட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி இது என்ன என்ன பண்றாங்க இங்க போட் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க எடுத்துட்டு வந்து இந்த படத்தை காமி இதை தான் நாங்கள் செக் பண்றோம், அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது இருந்ததுனாலும் இன்வேசிவ் ஸ்பீசின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஒரு லேக்ல வந்துச்சுன்னா மற்ற ஃபிஷஸ் எல்லாம் அழிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ். அந்த மாதிரி ஸ்பீசிஸ்லாம் இருந்ததுன்னா நாங்கள் கண்டுபிடிச்சு அது வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சில மோசமான இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னா அந்த போட்டே வந்து லாக் பண்ணிடுவோம். 30 நாளைக்கு வந்து லாக் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு தான் கொடுப்போம் போட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து கேட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு சாம்பிள் வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. ஆக்சுவலா இதுதான் நான் சொன்னது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ இங்க இருக்கிற யாருக்குனாலும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல வந்து அவங்க ரொம்ப ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அவங்க செய்யற வேலையே வந்து ரொம்ப ஆர்வமா செய்யறாங்க. இங்க பாருங்க இதுதான் காமிச்சாங்க. இந்த இதை பாருங்க, இது வந்து ரொம்ப வேகமா பரவும். 5 வருஷத்துக்குள்ள இது வந்து 5 ஹெக்டேலியன் அப்படின்னு சொல்றாங்க. 5 ஹெக்டேலியன்னா நீங்க வந்து மில்லியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பில்லியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரில்லியனும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெக்டேலியன்ன்றது வந்து ஐ திங்க் இது 4 மடங்குன்னு நினைக்கிறேன் பில்லியனோட. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது பரவும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வேற எந்த வாட்டர் ஸ்பீசிஸும் அதில் இருக்க முடியாது, எந்த மீனும் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில இடத்துல பரவிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கலாம், லேக்கே ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவாங்க. லேக்கே ஃபுல்லா கிளீன் பண்ணி வாட்டர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவாங்க. வாட்டர் எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு 30 நாளைக்கு அங்க இருக்கிற பாறைகள் இருக்குது இல்லையா, அந்த பாறைகளையும் வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டு எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணாதான் வந்து அவங்களால அதை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 லேக் இங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவாகும். அதாவது என்ன சொல்றது, எனக்கு லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா எத்தனை பேரோட வேலைன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை கிளீன் பண்ணும், ஒரு லேக்ல இருக்க ஃபுல் வாட்டரையும் எடுக்கணும் அப்படின்னா பாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சின்ன சின்ன பாறைகள், கல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணா ஒரு என்ன சொல்லு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து வேலை செய்யற மாதிரி அவங்க வேலை செஞ்சா மட்டும்தான் அதுல இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். அதனாலதான் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க போட் வாங்குறீங்கனாலோ போட் லைசன்ஸ் எடுக்கிறீங்கனாலோ உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி நீங்க ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் போனீங்கன்னா எப்படி நீங்க வந்து நின்று இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், உங்க போட்டை வந்து எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா. நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல அதிகமா யாரும் போட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. போட் யூஸ் பண்ணாலும் கடல்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அது மட்டும்தான். ஸோ ஆனா இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலா. இங்க வந்து ஒரு இடத்துலயும் இங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, மினசோரா வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். மினசோரால வந்து 10,000 லேக்ஸ் இருக்கு. அப்பனா பாருங்க, லேக்கை சுத்தி தான் வீடு வச்சிருப்பாங்க. இப்போ வீட்டுல இருக்க பசங்க எல்லாம் வந்து போனோம்னா கூட ஈவினிங் வந்து ஒரு போட் எடுத்துட்டு போய் தான் வந்து சும்மா ஒரு ஈவினிங் வாக் நம்ம போற மாதிரி அவங்க போட் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே என்ன சொல்றது அப்படியே லேக்ல கொஞ்சம் நேரம் சுத்துவாங்க. போட்டுன்றது வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு பைக் வச்சிருக்க மாதிரி. அதனால அதை வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க வேற ஸ்டேட்டுக்கும் எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போறப்போ எப்படி பாத்துக்கணும் அப்படின்றதுல தான் வந்து கிளியரா இருக்கணும். ஸோ இது மூலமா உங்களுக்கு இங்க இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்றாங்க, எவ்வளவு ஆர்வமா அந்த விஷயத்த செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம எவ்வளவு நல்லா அவங்க எஜுகேட் பண்றாங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா give me a thumbs up. Thank you.